பண்ணலாமான்னு நீங்க கேள்வி கேட்டுக்கணும். அதுக்கான ஒரு வாய்ப்பு இது. நான் சாலையில உடற்பயிற்சிக்காக காலையில நடந்து போகும்போது என்னை தொடர்ந்து மக்கள் கேட்கறது எனக்கு முன்பின் தெரியாதவங்க தான். அவங்க சார் தயவு செஞ்சு இந்த பாலிடிக்ஸ் உங்களுக்கு வேணாம், இந்த அரசியலை விட்டுருங்க. நீங்க எப்படி ஒரு படத்தை எடுக்கிறவரு, எவ்வளவு நல்ல மனுஷன், நீங்க இந்த அரசியலுக்குள்ள போய் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. சரி நான் வந்துடுறேன். அப்ப இது சரி பண்றது யார்? சரியில்லைன்னு சொல்றீங்கல்ல, நீங்களும் உங்க பிள்ளைகளை அனுப்ப மாட்டீங்க. உங்க கல்வி திட்டத்திலையும் இதெல்லாம் ஆசிரியர்கள் சொல்லித்தர மாட்டாங்க. அப்ப இது எப்படி யார் சரி பண்றது? இல்ல, அதுக்கு அரசியல் சாக்கடை தான். அந்த சாக்கடைய நம்ம சரி பண்ணா ஒரு கட்டத்துல நம்மளே அதை சாப்பிட்டுட்டு குடிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப என்ன இருக்கும்? அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். வெற்றி தோல்வியெல்லாம் ஒன்றும் செய்யாது. பெருந்தலைவர் காமராஜரும் பேரறிஞர் அண்ணாவும் தோற்கடிக்கப்பட்ட பூமி தான் இது. மக்கள் அன்னைக்கு அப்ப தோற்கடிச்சாங்களே தவிர அதன் பிறகு வருதுனாங்க, மிகவும் வருத்தப்பட்டாங்க. இவ்வளவு பெரிய ஆள்லாம் நம்ம தோற்கடிச்சோமேன்னு. இப்ப அந்த நிலை வரும், அந்த நிலை வரும். தமிழ்நாட்டில் 40க்கு 40 வாக்களிச்சிருக்காங்கல்ல. இன்னும் ஒரு மாசம் கழிச்சு பாருங்க. எனக்கு கொண்டாட்டம்லாம் ஒரு நாளைக்கு தான். ஏன்னா போன முறை நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 38 பேரும் ஒன்றும் பண்ணி கிடைக்கல. இப்ப மறுபடியும் அந்த 40 பேரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இது இந்த தமிழ்நாட்டை எங்க கொண்டு போய் விடும்? ஏற்கனவே 5 வருஷமா எந்த திட்டங்களும் மத்திய அரசால செயல்படுத்த முடியல. மத்திய அரசு செயல்படுத்த மாட்டேங்குது. ஏன்னா முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடக்க போகுது பாருங்க. நாடாளுமன்றத்தில் என்ன நடக்கும்? வெளிநடப்பு நடக்கும். அதுக்காக தான் நீங்க அனுப்பி வச்சிருக்கீங்க எல்லாரையும். யார் எப்படியோ என்னுடைய மக்களை நான் விட்டுட்டு போக முடியாது. என்னுடைய மண்ணு முக்கியம், என் மக்கள் முக்கியம். நான் எங்கேயும் போக மாட்டேன். என் வாழ்க்கை இங்க தான். ஒரு பக்கம் சினிமா எடுத்திருந்தாலும் அதுவும் உங்களுக்கானது தான். நான் பண்ற அரசியல் உங்களுக்கானது தான். இனி வரும் காலங்களில் பார்த்துக்குங்க. தயவு செஞ்சு இந்த மண் குடிகாரர்களுடைய நாடாகவும் போதைப் பொருள் விற்கிற அதிகமா புழங்குற ஒரு மாநிலமாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. எங்கேயும் நேர்மை கிடையாது. இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு நேர்மையான அதிகாரி மணல் கடத்தல தடுக்கிறதுக்காக போறாங்க. அவங்கள கார் ஏற்றி கொல்றதுக்கு முயற்சி நடக்குது. இது வரைக்கும் எத்தனை முறை நடக்குது? அது மணலை திருட வைக்கிறது யாரு? திருட்டுக்கு துணையா இருக்கிறது அதனுடைய முதலாளி யார்? எல்லாம் அமைச்சர்கள் தான், எம்எல்ஏக்கள் தான், எம்பிக்கள் தான். அப்ப அவங்க போய் தடுப்பாங்களா? அப்ப நேர்மையான ஆட்கள் அங்க இல்லாம பண்ற வேலை தான் அங்க நடக்குது. இப்படியாப்பட்டவங்களை தான் தொடர்ந்து நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. 3 நாளைக்கு முன்னாடி கரூர்ல ஒண்ணு நடந்துச்சு பாத்தீங்கல்ல. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெண்ணு நிக்கிறாங்க ரொம்ப நேரமா, பஸ்ஸுக்கு கிடைக்காம, பேருந்துக்காக 1 மணி நேரம் நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு குடிகார பொறுக்கி வரான், கை பிடிச்சி இழுக்கிறான். அந்த அம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்குது. யாரும் துணைக்கு வர மாட்டாங்க, கேள்வி கேட்க வர மாட்டாங்க. அப்ப அவன் வா, ரூம் போடுறான் வான்னு சொல்லி கூப்பிடுறான் அந்த அம்மாவை. அப்போ யாருமே கேட்கல. எல்லாம் பல்ல இழிச்சிட்டு தான் போறாங்க அந்த வழியா பொதுமக்கள் சொல்லக்கூடியவங்க எல்லாம். வேற வழியா இல்லாம அவன் மறுபடியும் கையை பிடிக்கும் போது எட்டி உதைக்குது. அப்புறம் தான் அது தெரிய வருது. அந்த அம்மா பேசிருக்கு பாருங்க. எல்லாம் கையில போன் தானே வச்சிருக்கீங்க, எல்லாம் பார்த்துட்டீங்க. நாடே அதிகமா பார்த்த வீடியோ அது. என்ன நடந்துச்சு, என்ன நடந்திருக்கு, என்னங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா தெரியலையா? இந்த குடியால என்ன? குடிதாங்க எல்லா குற்றங்களுக்கும் ஊற்றுக்கண். அதுதாங்க நாட்டில் நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும். அதை நீங்க பழகிட்டீங்க. அவங்க கையிலே திருடுறதுக்கான சாவி அவங்க கையிலே கொடுத்துட்டீங்க. திருடர்கள் கையிலே ஒரு திருடன் பயந்து திருடுனா ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் திருடுவான். திருடன் கையில சாவியை கொடுத்தா என்ன ஆகும்? கடைசியில் வீடை மிச்சம் வச்சுட்டு போனா மிச்சம், அதுவும் இல்லாம இடிச்சு போட்டு போனாலும் பார்த்துக்க வேண்டியதுதான். அதுதான் நம்முடைய நிலை.
என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக எப்பவுமே பாடுபடக்கூடிய ஒரு கட்சி. இந்த விருத்தாசலம் மாநகரில் இருந்து நான் பேசுறேன். பாருங்க, 2026க்கு பிறகு பாருங்க, ஒரு மக்களுக்கு தேவையான முக்கியமான மாற்றங்கள் வரும். அந்த மாற்றத்தை நோக்கி நாங்க செயல்படுறோம். முதல்ல இந்த இடத்துல காவல்துறை எல்லாம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. நான் நிச்சயமா கடலூர் தலைமை மாவட்ட காவல்துறை ஆணையர்கிட்ட நான் பேசுறேன். இந்த பகுதியை இந்த பாதை பாருங்க, ஒரு வழி பாதையா மாத்துறதுல என்ன யாருக்கு என்ன சிக்கல் இருக்கு? போற மக்களும் வர்ற மக்களும் இடிச்சு மோதிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணணும். இது ஒரு சின்ன விஷயம். அது இதை கூட பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு 1008 வேலை இருக்கு. மணல் திருடுற வேலை இருக்கு, சாராங்காத்துற வேலை இருக்குது, எல்லா கான்ட்ராக்டர் இருக்க வேண்டிய வேலை இருக்குது. அந்த வேலையில இருக்காங்க எல்லாரும். மக்களுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. மக்களாக நீங்களும் ஊமையாவே இருங்க. அப்பதான் உங்களுக்கும் புரியும். ஒரு இடத்துல ஒரு நாள் போய் உட்காருங்க. அங்க இந்த பாதை ஒரு வழிய பாதையை மாத்துங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு வாய் இருக்குல்ல, அந்த வாயை வச்சுட்டு என்ன பண்றீங்க? முதல்ல போராட்ட குணம் இல்லாத மக்கள் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஓட்டு வச்சு என்ன செய்ய போறீங்க? நமக்கு வாய் இருந்தாதான் பழிச்சுக்கும். உங்களோட பிள்ளைகளும் இல்லாட்டா இதே மாதிரி இந்த சின்னங்களுக்கு ஓட்டு போட்டு அடிமை சேர்த்தே போயிடும். பார்த்துக்குங்க. நன்றி, மீண்டும் நன்றி. எனக்கு வாக்களிச்ச அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.